அடுத்த மேல வந்து அவளை பிரமாண்டமான ஊருக்கு. ஏன்னா நான் என்ன இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்னன்னா ஐயா புரட்சி தலைவர் ஆட்சியில இருக்கவே ஐயா சொன்னாங்க ஒரு சின்ன கருத்துக்கள். அந்த காலத்துல புரட்சி தலைவர் ஐயா கூரை வீடு, ஓட்டு வீடு, அதே மாதிரி காலனி வீடு, இதுக்கு ஒத்த பல்பு போட்ட திட்டம் உங்களுக்கு எல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். ஒத்த பல்பு போட்டு அதுக்கு கரண்ட் பில்லு வராது, மீட்டர் இருக்காது. இன்னமும் எங்க ஏரியாவில் தான் இருக்கு. ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவுக்கு அப்புறம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்தாங்க. அவங்க ஏலபாளையில ஃபுல்லா பார்த்து 100 யூனிட் ஃப்ரீன்னு கொடுத்தாங்க. இந்த 100 யூனிட் யாருமே 80 யூனிட்லயே ஓடி இருக்கும், 60 யூனிட்லயே ஓடி இருக்கும். அதுக்கு காசு கேட்க மாட்டாங்க. இது ஓடல அப்படின்னு எழுதிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில மருத்துவ திட்டம், நல்ல மாத்திரைகள் வழங்கப்பட்டாங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணு நிறமாச கற்பனையா இருந்தா 18,000 ரூபாய் பணம் கொடுத்து அந்த பொண்ணுக்கு பெட்டி நிறைய ஜாமியம் கொடுத்து அவளை அழகு பார்த்து அனுப்புனாங்க. இப்ப 102 யூனிட் ஓடி இருந்தா 30,000 ரூபாய் பில் போடுறாங்க. எப்படி ஆச்சு? சூப்பர் ஆச்சு இல்லையா? நான் என்ன எப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஒருத்தர் கேரளாவுக்கு போயிட்டாரு. அவங்க முன்னாடி கேரளாவுக்கு மாத்தி வேலை போட்டாங்க. அதுக்காக போயிட்டாரு. திரும்பி வந்து 16,500 ரூபாய் பில்லு போட்டிருக்காங்க. அப்ப கத்துறாரு கிடந்து, ஐயா 16,000 ரூபாய் போட்டாங்க, 16,000 ரூபாய் போட்டாங்க. யோ ஃபர்ஸ்ட் 16,000 ரூபாய் கட்டி கொள்ளையா, இல்லைன்னா வீடே உனக்கு இல்லைன்னு மொத்தத்துல அவங்க பேருக்கு மாட்டி விட்டு போயிருவாங்க. போய் கட்டியா அப்படின்னு. இல்லைங்க இதுக்குன்னா நியாயமே இல்லையா? இதுக்கு நியாயம்னா மறுபடிக்கு எடப்பாடி அவருடைய ஆட்சி வரணும். அப்பத்தே நம்ம கரண்ட் வசதினா கம்மியா இருக்கு, எதுவுமே வராது அப்படின்னு. இப்ப நீங்க வீடு கட்டுறீங்கன்னா ஒரு இடத்துல போய் ஈபி லைன் வாங்கணும்னா எவ்வளவு கட்டுவீங்க? சாதாரணமா இன்னைக்கு பாருங்க, போஸ்ட் மரம் ஊன்றதுக்கு ஒரு ரேட்டு, இந்த வயர் போறதுக்கு ஒரு ரேட்டு. அந்த வீடு கட்டி வாரதுக்குள்ள பாவம் டயர்டாகி படுத்துடுறேன். அந்த வீட்டு பாலை கட்ட முடியாது, பாலவே கட்ட முடியாது. அப்படிப்பட்ட வேலைகள் பூரா வந்து இந்த திமுக அரசு பண்ணுது. இதை கேட்டோம்னா கஞ்சாவுக்கு குற்றவாளி ஆயிக்க சேர்க்கிறது, பல பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் ஆச்சு. அதையெல்லாம் நான் சமாளிச்சு வந்துட்டு, ஏன்னா வீணா போன வடிவேலு அந்த என்ன சொல்றாங்க, உடஞ்சு சிதறி கிடக்குறாங்க, வரவே மாட்டாங்க. டேய் நாங்க இன்னைக்கு அடிச்சுக்கிடுவோம், எங்க பங்காளி சட்டை நாளைக்கு முடிஞ்சிடும், நாங்க ஒண்ணு சேர்த்துக்கிடுவோம். நீ யாரு? நீ எப்ப வந்து ஏடிஎம்கே பேசுறியோ அப்பவே நாங்க தீர்க்கிட்டோம்டா. நீ ஆம குழந்தை வேண்டா, ஆம குழந்தை கட்சி. நாங்க வந்து அழகான கட்சி. தத்துவ திட்டம், அது இல்லாம புரட்சி தலைவி அம்மா எத்தனை பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு இலவசமா சைக்கிள்ல இருந்து, அதே மாதிரி இந்த போறாங்க அந்த மோட்டர் பைக்கு புரட்சி தலைவி அம்மா பாதி இதுதே தொகை கட்டி எத்தனை பேருக்கோ. அதே மாதிரி மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு எத்தனை வண்டி நம்ம அக்கா அம்மா புரட்சி தலைவி அம்மா செஞ்சிருக்காங்க. இது மட்டுமா? எல்லாத்தி எல்லாரும் போய் கேமரா வாங்கினீங்களா? நான் போய் வாங்கினேன். 2 கான்ட்ராக்ட் மத்தியம் கொடுத்தாங்க. அம்மா எடப்பாடி ஆட்சியில் இருக்கும் போது 6,000 ரூபாய் கொண்டா ஐயா ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க. இப்ப அவர் 3,000 ரூபாய் தான் கொடுத்துருக்காரு. இது என்ன நியாயம்? ஏன்னா மாமியா உடைச்சா மண் சட்டி, மரும உடைச்சா புன் சட்டி. அது மாதிரி
நம்மளை எப்பவுமே ஏத்தி விட்டு இன்னைக்கு எடப்பாடி அனுமதிச்சிருக்காரு. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்படுற திட்டம், பெண்களுக்கு எப்படி பசு பிரியோ அதே மாதிரி ஆண்களுக்கு பிரி வசதி, பசு பிரி கொடுத்தா ரெண்ட கொடுங்க, இல்லைன்னா யாருக்குமே இல்லைன்னு போங்க. ஏன் போட்டு பாடாப்படுத்துறீங்க? பாவம் அந்த பெரியவர்கள்லாம் எப்படி நடந்து வருவாரு? ஒரு வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு மழை பெய்ய, பனி அடிக்கு, நம்ம தாங்குவோம், அவன் தாங்குவாங்க. அது போக முக்கியமான திட்டம் எல்லாத்தையுமே எடப்பாடி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அண்ணே தப்பா நினைச்சுக்காதீங்க, மேடையில மற்ற பேர்கள் எனக்கு சரியா தெரியாது, எதுவும் நான் தொழிலாளி என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க, அதுக்கு நான் மன்னிச்சுக்கிறேன். எல்லாரும் தப்பா நினைக்காதீங்க, அக்காவும் தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட பூரா பொய்யா அணிஞ்சு விடுறது. அதை செய்வோம், இதை செய்வோம், இதை பண்ணிடுறேன், அதை பண்ணிடுறேன், எதத்தான் பண்ண முடிய? ஏன் ஐயா எடப்பாடி முதல்வராக இருக்கும் போது 21 ஜாமீன் கொடுத்தாரு. 21 ஜாமீன். அந்த 21 ஜாமானை உருவாத வெள்ளக்கட்டி இன்னைக்கு ஒரு பச்சரிசி, ஒரு தீனி, இதை கொண்டு போய் எப்படி நம்ம பொங்க வைக்கிறதா? என்ன பண்றது? எப்படி பொங்க வைக்கிறது? அது ஒரு இந்திக்காரத்துல இந்த அரிசியமே போய் வச்சு பாயசம் மாதிரி ஆக்கிட்டாங்க. அது இந்தியில சொல்லுது எப்படி சாப்பிடுறது. அதுக்கு சொல்ல கைக்கு அப்படி எடுத்து அப்படியே என்னத்தை பண்றாங்க இருக்கு. பல பக்கத்து பிரச்சனையா இருக்கு. சொல்ல எனக்கே சிரிப்பு வருது. அவர் வாட்டுக்கா வராரு. வீரர்களுக்குள்ள ஐயாவே சொன்னாரு, ஐயா பேசும்போது சொன்னாரு, வீரர்களுக்கு கவர்மெண்ட் வேலை போட்டு கொடுக்குறோம். ஏற்கனவே இருக்கிற வீரர்களுக்குள்ள எந்த வேலையா போட்டு கொடுத்துருக்கீங்க? இப்ப இல்லையா வந்தா ஒண்ணு ஆதார் கார்டு மாத்தம் சொல்றீங்க, இல்ல ரேஷன் கார்டு மாத்தம் சொல்றீங்க. இன்னொன்னு உங்க வீட்டு வரியை ஒரிஜினலா போட்டு கொண்டு வாங்க. எத்தனை திட்டம், எத்தனை சட்டம். புரட்சி தலைவி அம்மா இருக்கும் போது இந்த பிரச்சனை வந்துச்சா? அதே மாதிரி எடப்பாடியா இருக்கும் போது இந்த பிரச்சனை வந்துச்சா? ஒண்ணுமே வரலங்க. இதுலதான் இந்த ரோட்ல நம்ம அன்னை கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜன் இதுக்கு பாதுகாப்பு போட்டு கொடுத்தாரு. இது மட்டும் இல்ல, அங்க கோத்தன ரோடு அவ்வளவு டிராபிக்கா இருக்கு. இவ்வளவையும் பண்ணி கொடுத்தது நம்ம அண்ணன் செல்லூர் ராஜ். இவளை துளைக்கு பண்ணியிருக்காங்க. எல்லாமே மதுரையில் நிறைய இடங்களை பண்ணியிருக்காங்க. திடீர்னு போய் மாடுபிடி வீரருக்கு வேலை போட்டு கொடுக்குறோம்னா என்ன அர்த்தம்? மாடுபிடி வீரருக்கு வேலை போட்டு கொடுக்கும் போது எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கையா? நான் தானே பார்க்கிறேன். என்ன வேலையை சொல்லுங்கய்யா, நான் பார்க்கிறேன். செய்ய மாட்டீங்க. ஏன்னா நீங்க புகழை அள்ளி எள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா 2026 நீங்க ஜெயிச்சிருவோம்னு கங்கரை கட்டிக்கிட்டு அலையிறீங்க. அது நடக்காது, நடக்கிற அளவுக்கு கிடையாது. எல்லாருமே கூட்டணியில ஒண்ணு சேர்றோம். கூடிய சீக்கிரம் 2026 நம்ம ஐயா எடப்பாடி ஆட்சியிலே வரப்போகுது. இது மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே பெரிய பொறுப்பு கிடைக்க போகுது. பெரிய பாடுபட்டு இருக்கோம். நிச்சயம் இந்த மதுரை மீனாட்சி அம்மே கை விடாது. கூடிய சீக்கிரமே இந்த வார தேர்தலில் ஐயா எடப்பாடியே ஜெயிப்பாரு. அத்தனை தொகுதியிலையும் அத்தனை எம்எல்ஏக்களும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க போறாங்க. இது நடக்கும். இத நான் சொல்லிட்டு போறேன். இது மட்டும் கிடையாது, பள்ளிக்கூடத்துக்கு பிரின்னு சொல்றாங்க. ஒண்ணு இல்லைன்னா பிரியல, சரியான பிள்ளை கொடுத்துட்டு இருக்காங்க. ஊருக்கு வீடு கட்டினா கீழே கட்டலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மேல கட்டுறதுக்கா கீழே கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்குமே மேல வரிய போட்டுறாங்க. இது இந்த வரி
இது இந்த வரி, அது அந்த வரி. அப்புறம் அந்த கார்பரேஷன் வாட்டரை பத்தி ஐயா சொன்னாங்க. கவுன்சிலர் ஐயா நீங்க தானே சொன்னது? ஆமா, ஐயா வந்து ஆத்து தண்ணியை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒண்ணுமே ஏற்படல. பாவம் வந்து மாற்றி வைக்கணும்னு சொல்லுவாங்க, திருப்பி செய்ய மாட்டாங்க. புரட்சித் தலைவர் ஐயா அவர்கள் வந்து காமராஜர் ஐயா சத்துணம் கொண்டு வந்தாரு. அதை நிலைநாட்டுறது புரட்சித் தலைவர் ஐயா மட்டும்தான். அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளுக்கு அந்த காலத்துல மிதியடின்னு சொல்லுவாங்க. ஏன்னா செருப்பத்தை மிதியடின்னு சொல்லுவாங்க. அதை கொடுத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அது மட்டும் இல்ல, அப்ப பேசும்போது கூட ஒரு ஐயா சொன்னாங்க, ஒரு அம்மா குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு, ஒரு பக்கத்து சேலையை கட்டிட்டு ஒரு பக்கத்து சேலைய கம்புல கட்டி வச்சுட்டு காய வச்சுச்சு. அன்னைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பார்த்து பொங்கல் தீபாவளிக்கு சேலை வேட்டி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்த ஒரே சத்து உணவு கொடுத்த சரித்திர நாயகர் புரட்சித் தலைவர் ஐயா வந்துச்சு. வேற யாருமே கிடையாது. நிறைய மக்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ அவருக்கு பணம் சேர்க்கலங்க, மக்களுக்காக எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா இங்க பாருங்க, அவங்களுக்கு நிறைய சேர்த்துக்கிறாங்களே தவிர மக்களுக்கு எதுவும் செய்யணும் இல்ல. மக்கள் எப்படியோ போறேன் ஓட்டு போட்டேன். ஐயா நான் சொல்றேன், இங்க உள்ள யாருமே தவறா நினைச்சுக்கிறாதீங்க, யாரும் தவறா நினைச்சுக்கிறாதீங்க. எவ்வளவு பணம் கொடுக்குறாங்களோ நீங்க வாங்கிக்கிறீங்க, வாங்கிட்டு ஓட்டு போடுறது மட்டும் ரெட்டாலைக்கு போட்டுருங்க. பணத்தை வாங்கிக்கிறீங்க, வாங்காம இல்ல. பாவம் ஆட்டோ ஓட்டுநருக்கு ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ கொடுத்துருக்காங்க. அவரு சந்தோஷமா எலக்ட்ரிக் ஆட்டோ கொடுத்துட்டோமே ஓட்டுவோம் சொல்லி ஓட்டி இருக்காரு. ஓட்டுனா கரண்ட்டுக்கு பார்த்தா 18,000 ரூபாய் வந்திருக்கு. இதுக்கு நான் பெட்ரோலே போட்டு ஓட்டிக்கிறேன்டா, ஏடா பண்றாதீங்களா அப்படி பண்றீங்க அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய இடத்த யோசிக்கணும். மறந்து இருந்துடாதீங்க. ஏன்னா புரட்சி தலைவர் உருவத்துல இன்னைக்கு அம்மா ஐயா எடப்பாடி ஐயா இருக்காரு. மறந்துடாதீங்க. விவசாயியுடைய பிள்ளைகள் அவரு. மறந்துடாம ரெட்டலைக்கு ஓட்ட போடுங்க. நல்ல வார்த்தை எல்லோரும் எண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.